ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பார்சல் தாங்க 3 நாளாக பெண்டிங் போடவே இல்லையா, பார்சல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அரை கிலோ பாக்கெட் எடுங்கங்க. இது எத்தனை இருக்குன்னு சில பேர் கேட்குறாங்கல்ல, அவங்க இது வந்து அரை கிலோ பாக்கெட்டுங்க. நல்லா தெரியுதா? அரை கிலோவுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா ரெட்டை கவர் போட்டிருக்காங்க. இது மேலே என்ன செய்வாங்கன்னா, பப்புள் ட்ராப்பும் ஒட்டிடுவாங்க. சூப்பராக உடையாமல் வரும். 1 2 உடஞ்சாலும் உடஞ்சது தான். ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல உடையுதுன்னு. அதனால் சூப்பரான தட்டை. அப்புறம் வந்து புளிசாத பொடினா இவ்வளோ தான் மிச்சமாக கையிலே பாக்கெட் போட்டேனே. ஆமாம், அந்த 2 கிலோ போட்டியா? அங்கே பாருங்க, கிலோ போட்டு. அது வந்து ஒருத்தவங்க காக்கா கிலோவாக கேட்டிருந்தாங்க. அதனால எல்லாம் காக்கா கிலோவாக. 3 பேருக்கு இது. 3 பேருக்கா? ஒரே ஆள் 3. அவங்க அக்கா சிஸ்டர், அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 2 கிலோ பாக்கெட் போட்டாச்சுங்க. நான் சொன்னல, நைட்டே சொன்னேன் உங்கள்கிட்ட 2 கிலோ போட்டுருவோம். பாக்கி 1 கிலோ தான் பெண்டிங் இருக்குதுன்னு. இந்த 1 கிலோ தான் இருக்குது. இது யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிங்க. இவ்வளோ தான். இது மட்டும்தான் கொடுப்பீங்களா? மறுபடியும் கேட்டால் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டீங்களான்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வத்தல் உடம்பு பாருங்கள். இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் வத்தல் உடம்பு போயிட்டுருக்கு. அதனால் இது கிள்ளி வத்தலை பாருங்கள். நல்ல காய்ச்சலாக நல்லா சூப்பராக அருமையாக காய வச்சுருக்காங்க. மழை நேரம்லாம் பைப்பிட வேண்டியதில் அருமையாக இடையில வருஷத்துக்கு நம்ம எந்த பொருள் ஸ்டாக் வைக்கிறோமோ அதை இடையில காய வச்சோம்னா கெட்டே போகாதுங்க. சூப்பராக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம்லாம் அப்படியே இருக்குங்க. இது வந்து கிள்ளி வத்தல், இது வந்து ஜவ்வரிசி வத்தல். இதெல்லாம் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இது வந்து நீட்டை வத்தல், அதுவும் ஜவ்வரிசி வத்தல் தானா? இது நீட்டு வத்தல். எல்லா வத்தலுமே நல்லா காஞ்சி போய் சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்க்க. என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டுக்கு காலையிலேருந்தே மானம் அப்படியே ஒரு மூடாக்கா போட்டுக்கிட்டு, வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்படியே வெளியிலாம் போனால் குளிர்த்து ஜில் ஜில் ஜில்னு காற்றடிச்சிக்கிட்டு, நல்ல ஒரு காற்றடிச்சிக்கிட்டு அப்படியே மப்பாவே கிடக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் மழை சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் ஊர் மாவட்டத்துக்கு மழை சொல்லலை. இருந்தாலும் அந்த வெயில் கிடையாது. சுத்தமாக அப்படியே மந்துன்னு இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம வீட்டில் மாவு, தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன டிஃபன் செய்யுது? ரவா உப்புமா செஞ்சிடலாமான்னு கேட்டால், ரவா உப்புமானா எனக்கு பிடிக்கும், பாக்கி கையிலுக்கு பிடிக்கும், அவங்க 2 பேருக்கும் பிடிக்காது. அதனால் கிழங்கு தான் இருந்துச்சு. தோசை ஊற்றிடுங்களேன் அப்படின்னு. நான் கிழங்குது வந்தால் வடை தட்டுவேன், அடை தட்டுவேன். இப்போ வந்து டிஃபனுக்கு வேணும்னா நம்ம தோசையை ஊற்றினாலும் ஆளுக்கு 2 தோசையை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோசை தாங்க ஊற்ற போகிறேன். சூப்பர் மல்லிக்கிழங்குங்க. மல்லிக்கிழங்குனா எங்கள் ஊர் கிழங்கு மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. எங்கள் ஊர்லேயுமே வடசேரி கிழங்குன்னு சொல்லுவாங்க. மன்னார்குடியிலேருந்து வடசேரி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக மாவாக வெந்து போய் நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்தோம்னா இதெல்லாம் வேறு இல்லாமல் நல்லா குண்டு 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 குண்டாக சூப்பராக இருக்கும். இதோட நான் கேரளாவில் வீடியோ பார்ப்பேன், கேரளாவில் உள்ள வீடியோ பார்ப்பேன். அதுவுமே கிழங்கு அருமையான கிழங்காக காமிக்கிறாங்க. அங்கேயும் நல்லா இருக்கும். இங்கே நம்ம ஊரில் இது மல்லிக்கிழங்குன்னு சொல்கிறோம், அந்த ஊரில் என்னது கப்பக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க. இதை இப்போ நான் நல்லா காலையில் வாங்கிட்டு வந்ததுமே மண்ணுக்கு சுத்தமாக கழுவிட்டு வச்சுட்டேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஒரு மண்ணுக்கு இதை இப்போ கட் பண்ணி நம்ம சீவி எடுத்துக்கிட்டு எப்படி தோசை ஊற்றுறது என்னன்னு பார்க்கலாமா? சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணால் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி கூட போட்டு மிக்சி சரில் அடிச்சுக்கலாம். அப்படி என்கிட்ட தோசை மாவு இருக்குது. நான் அதனால் தோசை மாவோட தான் இப்போ இதை நான் கலந்து செய்ய வரேன். உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி ஊற வச்சு அந்த அரிசியோடய இந்த கிழங்கையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன ஜாமான் போடுறேன்னா அதையும் நீங்கள் அதோடய போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 1 ஸ்பூனுக்கிட்ட நான் ஒரு 3/4 கிலோ கிழங்கு தான் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ கிழங்கு வச்சுட்டேன். 1 ஸ்பூனுக்கிட்ட சோம்பு போட்டுக்கிட்டேன். நல்லா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய் போட்டுக்குங்க. நான் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிட்டேன். இது உரப்படனா இன்னும் மிளகாய் சேர்க்கணும். நல்லா காரம் சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது தோசை தானே, அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிட்டேன். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? நைஸாக அரைச்சிருக்கேன். இது போதும். இதுக்கு மேலே நைஸு வேண்டியதில்லை. கொஞ்சமாக தோசை மாவு வச்சு வச்சுருக்கேன். இந்த தோசை மாவோட இதை கலந்துக்கலாம். இது புளிக்கணுமா? கிழங்கு தோசைக்கு புளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணால் நீங்கள் அரிசி அரைச்சிங்கன்னா அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் தோசை மாவு மாதிரிலாம் புளிக்க வேண்டியதில்லை. இது இப்போ என்கிட்ட புளிச்ச மாவு இருக்குது. நான் உடனே அரைச்சி உடனே ஊற்ற போகிறேன். இந்த தோசை மாவு ஏற்கனவே உப்பு போட்டுலாம் கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இந்த கிழங்கு அரைச்சோம்லங்க, அந்த கிழங்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம உளுந்து, வெந்தயம் எல்லாம் சேர்த்து தானே தோசைக்கு அரைப்போம். தோசைக்கு இருந்தாலும் இட்லிக்கு இருந்தாலும் எல்லாம் சேர்த்து தான் அரைப்போம்.
இப்போ வந்து நம்ம கிழங்கையும் அரைச்சி இதில் சேர்த்து செய்யலை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க. நாங்கள் 2-3 வாட்டி செஞ்சுருக்கோம், அதனால தான் நான் அப்படி செய்கிறேன். வெறும் அரிசி ஊற வச்சு செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம ஊற்றியில் பார்க்கலாம். இப்போ மாவை எடுத்து ஒரு பக்கமாக மூடி வச்சுட்டேங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். சட்னி இல்லை, துவையல். அதுக்கு ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கேன், அதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்குவோம். ஒரு கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். இந்த புளி எடுத்துருக்கேன். இந்த புளியையும் இந்த மிளகாயும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். மிளகாயை குறைன்னு அடித்து வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு 4-5 பூண்டு தோல் உரிக்காமல் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நரப்பொருள்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ட்ரையாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா அது எண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணி விட்டாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இட்லிக்கும் நல்லா சுட சுட இட்லி உடன் மாவாக இருக்கும். நம்மளையே காலையில் அரைச்சி சாயந்தரம் ஊற்றுற மாவு, காலையிலனா நைட் அரைச்சி காலையில் ஊற்றணும். அந்த இட்லிக்கு இந்த மாதிரி உரப்பு துவையெல்லாம் அரைச்சி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஜம்முன்னு இருக்குங்க. சூப்பராக கிழங்கு தோசை ஊற்றிட்டேங்க. ஊற்றி நல்லாவே வெந்துக்கிட்டு இதில் என்ன பச்சை பச்சைன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை கொத்தும் ஒரு கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது போடையில் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இது முறைப்படி செய்யணும்னா எப்படி செய்யணும்னா வெறும் அரிசி கிழங்கு 2ம் போட்டு அப்புறம் காரத்துக்கு மிளகாய், சோம்பு, 2 பூண்டு கூட வேணால் தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டு ஊற்றுவாங்க. அப்போ எல்லாம் இது வந்து ஒரு வேளை சாப்பாடாகவே எடுத்துக்குவாங்கங்க. இப்போ எல்லாம் ஒரு வேளை சாப்பாடெலாம் எடுத்துக்க மாட்டாங்க யாரும். அப்போ எல்லாம் ஒரு வேளை சாப்பாடாகவே எடுத்துக்குவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இதுக்கு நம்ம துவையல் ஒன்று அரைச்சிருக்கோமா, இது பண்ணி துவையல் நல்லா அப்படியே நல்லெண்ணெயில் மிதந்துக்கிட்டு இருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. தோசையும் ரெடி ஆகிடுச்சு, வெங்காய துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிழங்கு தோசையெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? கிழங்குல தோசை, கிழங்குல உரப்படை, வடை, அப்புறம் புட்டு, கிழங்க வேக வச்சு புட்டு நிறைய செய்கிறாங்க கிழங்குல. இந்த கிழங்கு வந்து ஒவ்வொரு சீசன் தாங்க, எதை எடுத்தாலுமே சீசனில் தான் கிடைக்கும். இப்போதைக்கு வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா வேகும் கிழங்கு. நல்லா தருக்குன்னு இருக்காது. வேக வச்சோம்னா நல்லா மாவு மாதிரி வேகும். கொஞ்சம் மழையெல்லாம் பிடிச்சிக்கிட்டுனா நல்லா ஒரு 10-15 நாளைக்கு மழை பெஞ்சுன்னா அந்த கிழங்கு வாங்கி சாப்பிடல தருக்குன்னு இருக்கும், நல்லா வேகாது. ஏன்னா அது என்னமோ எப்படி சொல்லுவாங்கன்னா தண்ணியை கோத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை கோத்துக்கிட்டு அது வேகாது. இப்போ வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா மாவு மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி வேகும். நல்ல ஒரு காரமாக அந்த சோம்பு வாசத்தோட நமக்கு தொட்டிக்கெல்லாம் ஒன்றுமே அப்போல்லாம் தொட்டிக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வெறும் கிழங்கு அடைனா அடை, வடைனா வடை, தோசைன்னா தோசை, அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு தொட்டிக்கெல்லாம் தேவையில்லை. அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இதுவும் நல்லா சேர்த்து இந்த உளுந்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த வலுவலுன்னு இருக்கும். இந்த தோசைங்கிறது வலுவலுன்னு இருக்கும். உரப்படங்கிறது பொறன்னு புட்டு சாப்பிட பொறன்னு இருக்கும். மறு தோசை வந்துச்சு எடுத்துக்கலாம். தோசையை ஊற்றி இந்த மாதிரி சட்னி அரைச்சி இந்த மாதிரி சாப்பிடையில அந்த கருவேப்பிலை பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதோட சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.